இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த மெசேஜ் மூலமாக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம ஸ்கூல்ஸில், காலேஜில் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனர்ஸை பார்த்துருப்போம், ஸ்போர்ட்ஸ் உமனை பார்த்துருப்போம். அவங்க இந்த பயிற்சி எடுப்பாங்க பாருங்கள், எப்படி பயிற்சி பண்ணுவாங்க, எப்படி தங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதிகாலையே ஓடி ஒரு கிரவுண்டுக்கு போய் ஆயத்தம் பண்ணுவாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயின் பண்ணுறவங்க எதற்காக ட்ரெயின் பண்ணுறாங்களா, அவங்க ஏதோ ஒரு பந்தயத்தில், ஏதோ ஸ்போர்ட்ஸில், அத்லெட்டில் அவங்க கலந்து கொண்டு ஒரு பரிசு பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க ஓடுறாங்க, அவங்க பயிற்சி செய்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். ஒரு இச்சை அடக்கிறவர்களாக, செல்ஃப் கண்ட்ரோல் உடையவர்களாக, எல்லாவற்றிலும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உடையவர்களாக, இச்சை அடக்கிறவர்களாக தன் உடலை ஒடுக்கி எப்படியாச்சும் இந்த ப்ரைஸை நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸு. அது எப்படி ஸ்கூல் லெவலையோ, காலேஜ் லெவலையோ, இல்லை ரீஜனல் லெவலையோ, ஸ்டேட் லெவலையோ, இந்தியா லெவலையோ, வேர்ல்டு லெவலையோ, ஏதாச்சும் ஒரு நம்ம ப்ரைஸை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த பெற்றுக்கொள்வதாக ஓடுவதற்காக செல்ஃப் கண்ட்ரோல் பெற்றுக்கொண்டு நல்ல ட்ரெயின் பண்ணி அவங்க ஓடுவாங்க, அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் அவர்கள் அழிவுள்ள ஒரு கிரீடத்தை, அழிவுள்ள ஒரு பந்தய பொருளில் அவங்க கலந்து கொண்டு அந்த அழிவுள்ள ஒரு பொருளை அவங்க பந்தயத்திலே பெற்றுக்கொள்வதாக ஓடுகிறார்கள். ஆனால் நாம் அழிவில்லாத பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எப்படிப்பட்ட பிரயாசம் பண்ண வேண்டும், எப்படி நம்ம ட்ரெயின் ஆக வேண்டும், எப்படி நமக்கு பரிசுத்த பிள்ளைகளாகிய நாம, தேவ பிள்ளைகளாகிய நாம எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும், செல்ஃப் கண்ட்ரோலோட வாழ வேண்டும், இச்சை அடக்கத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய உடலை ஒடுக்கி நாம் நல்ல தேறினவர்களாக ஆவிக்குரிய படி நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்காக நாம் எப்படிப்பட்ட பயிற்சிகளை, முயற்சிகளை வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த வாழ்கிற வாழ்க்கையில் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தை நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட நாம் பந்தய பொருள் இழந்து போகாதபடி பெற்றுக்கொள்வதாக நம் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. இன்று தேவன் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். இன்று தேவன் நம்மை பரலோக ராஜ்யம் என்ற பந்தய பொருளை பெற்றுக்கொள்வாக நாம் ஓடத்தக்கதாக தேவன் தம்மை 1 கொரிந்தியர் 9:25 அதை படித்து பார்த்துக்களால் நாம் விளங்கிக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவார். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். கட்டாயமாக அந்த பந்தய பொருளை நமக்கு கொடுப்பார், நம்மை தேறியவர்களாக மாற்றுவார். ஆமேன், ஆமேன்.